வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நடந்து முடிஞ்ச மார்க்கெட் வந்து நம்மளை வந்து எதிர்பார்த்ததோட இன்றைக்கி கவலைக்கிடமான முடிவோடு இன்றைக்கி வந்து மார்க்கெட் முடிஞ்சது 263 பாயிண்ட் மைனஸ். ஓப்பன் பார்த்தீங்கன்னா 22,940 ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆயிருந்த பாயிண்ட். அதேமாதிரி ஹை பார்த்தோன்னா 23,007, லோ வந்து 22,786. க்ளோசிங் வந்து பார்த்தோன்னா 22,829 இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 22,800 கீழே போயிட்டு உடச்சிட்டு திருப்பி வந்து நம்ம டெஸ்டிங் வந்து மேலே வந்து 22,800 முடிஞ்சிருக்கு. நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படி பார்த்தோன்னா இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் ஓரளவு பரவாயில்ல. அதே மாதிரி கிஃப்ட் நிஃப்டி ஓரளவு பாசிட்டிவ்லாம் இன்னைக்கு இப்போ ஈவினிங் மார்க்கெட் ஓரளவு பாசிட்டிவ் இதுவாக இருக்குது. நாளைக்கு நம்மளுடைய மார்க்கெட்டும் பாசிட்டிவில் ஓப்பனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 80 பாயிண்ட் வரைக்கும் கேப் அப் ஓப்பன் ஆக வாய்ப்பு உண்டு. நாளைக்கு நிஃப்டி டேர்ன் அரௌண்ட் ஆச்சுன்னா இந்த 22,800 இந்த கேப் கவர் வந்து 23,000 க்ளோசிங் கவர் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து 2-3 நாள் பட்ஜெட் சீசன் இருக்குது. பட்ஜெட் வந்து சாட்டர்டே இன்னைக்கு நம்ம ரொம்ப எதிர்பார்த்த மாதிரி பட்ஜெட் அது. ஸோ அது வந்து ரேலி வந்து நமக்கு நம்மளுடைய சந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதே மாதிரி பட்ஜெட்டில் வந்து ஒரு ட்ரிகர் கிடச்சிது அப்படின்னா சந்தைகள் மேலே வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னைக்கு நிஃப்டியோட இறக்கம் பார்த்தோன்னா என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சரி அவங்க டவ் ஜோன்ஸும் சரி டவ் ஜோன்ஸில் ஒரு 590 பாயிண்ட், நாஸ்டாக்ல ஒரு 960 பாயிண்ட் கிட்ட அவங்களுக்கு நடக்கிற ஃபியூச்சர்ஸில் வந்து இறங்கி இருந்தது. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதுக்கு சைனா காரணமாக இருக்குது. ஸோ அந்த சைனாவோட காரணம் அமெரிக்கா மார்க்கெட் அன்னைக்கு குறைச்சிது. அன்னைக்கு அந்த சைனா அமெரிக்கா மார்க்கெட் குறைஞ்சி இந்தியா மார்க்கெட் இன்னைக்கு கவுத்துச்சு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து ஒரு ஏஐ ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து டீப் சீக் V3 அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சைனாவில் வந்து டீப் சீக் V3ன்ற ஏஐ கண்டுபிடிச்சதுக்கு காரணத்தால அமெரிக்க சந்தைகள் வந்து கவுந்திருக்கு அன்னைக்கு. அதுக்கு அமெரிக்க சந்தைகள் வந்து அன்னைக்கு வந்து பெரிய பலத்தை அடி. அது வந்து NVIDIAன்னு சொல்லி ஒரு சிப் கம்பெனியோட ஸ்டாக் இருக்கு. அது ஒரு 13% இறங்கியிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து அமெரிக்கன் மார்க்கெட்ல இன்னைக்கு பெரிய பலத்தை அடி அன்னைக்கு. ஏன்னா அன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த அமெரிக்க மார்க்கெட் 900 பாயிண்ட் விழுந்து ஒரு இதில் வந்து 550 பாயிண்ட் விழுந்துருந்தது. இது ஒரு முக்கியமான காரணம். இதுக்கு காரணம் வந்து சைனா கண்டுபிடிச்ச ஏஐ தான் காரணம். ஸோ அந்த சைனாவோட ஏஐ வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா அமெரிக்காவில் ஆல்ரெடி ஏஐ இருக்கு இல்லையா, ChatGPT, கூகுள் வந்து ஜெமினி, ஃபேஸ்புக் வந்து மெட்டா அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. அதே மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா இது வச்சுருக்காங்க ட்விட்டர், அவங்களது வந்து கிராக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஏஐ டூல் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய கண்டுபிடிப்புகள் வந்து செலவு பார்த்தீங்கன்னா 10 மடங்கு அதிகம். அதாவது சைனாவில் இப்போ ஏஐ டீப் சீக் கண்டுபிடிச்சிருக்கிறது செலவை விட 10 மடங்கு அதிகமான செலவு பண்ணி இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அமெரிக்காவில். சைனா வந்து அதை விட 10 மடங்கு கம்மியான ரேட்டில் வந்து செலவு பண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி சிப் வந்து அவங்க யூஸ் பண்ணிருக்க சிப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லோ லெவல் சிப் வச்சு தான் இப்போ வந்து இந்த ஏஐ வந்து செயல்படுறதா வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு நிஃப்டியில் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ண ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிதான் அப்படின்னா 6 ஸ்டாக்ஸ் மட்டும் தான் நிஃப்டியை வந்து இன்னைக்கு கான்ட்ரிபியூட் பண்ண ஸ்டாக்ஸ். மீதி எல்லாமே பலத்தை அடினாங்க. 44 ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 310 பாயிண்ட் 44 ஸ்டாக்ஸ் இறக்கிருக்கு. அதில் வந்து இன்ஃபோசிஸ் வந்து 38 புள்ளிகள் இறக்கியிருக்கு. HDFC பேங்க் ஒரு 38, ரிலையன்ஸ் ஒரு 27 புள்ளிகள், பாரதி ஏர்டெல் ஒரு 25 புள்ளிகள், TCS ஒரு 12, HCL டெக், ஸோ பவர் கிரிட், இப்படி நிறைய கம்பெனிஸ் வந்து இன்னைக்கு நிஃப்டியை வந்து இன்னைக்கு பஜாஜ் ஃபினான்ஸ், டெக் மஹிந்திரா, சன் ஃபார்மா, டைட்டன், இண்டல்கோ, டாடா ஸ்டீல், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், விப்ரோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு நிஃப்டியில் கான்ட்ரிபியூட் பண்ணாத ஸ்டாக்ஸ். நிஃப்டியில் கான்ட்ரிபியூட் பண்ண ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 45 புள்ளிகள் மட்டும் தான் ஏற்றம் கொடுத்துருக்கு. அதில் வந்து ஐசிசி பேங்க் ஒரு 27 புள்ளிகள், மஹிந்திரா ஒரு 6 புள்ளிகள், இந்துஸ்தான் ஒரு 5, SBI, பிரிட்டானியா, மாருதி, இவங்க மட்டும் தான் இன்னைக்கு நிஃப்டியில் வந்து இன்னைக்கு கான்ட்ரிபியூட் பண்ண கம்பெனிஸ். இன்னைக்கு பெரும்பாலான கம்பெனிஸ் இன்னைக்கு வந்து நிஃப்டி வந்து கவுத்து விட்டுருக்காங்க. அப்புறம் அது இல்லாமல் நம்மளுடைய டேட்டா வந்து என்னன்னா இன்னைக்கு வந்து ஒரு டேட்டா வந்து ரிசர்வ் பேங்கோட கையிருப்பு வந்து இன்னைக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்லி ஒரு டேட்டா வந்து டாலரை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்காக கையில் இருக்கிற டாலர்ஸை வந்து நம்ம இந்தியன் ரிசர்வ் பேங்க் வந்து RBI வந்து இன்னைக்கு செல் பண்ணது. ஸோ அதனால வந்து கையில் இருக்கிற டாலரோட இது வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அது ஒரு டேட்டா. அதெல்லாம் ரூரல் கன்சம்ஷன் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வந்த டேட்டா தான் திரும்ப இன்னைக்கு வந்து அதனோட இம்பாக்ட் இன்னைக்கு வந்து இருந்திருக்கு. ரூரல் கன்சம்ஷன் வந்து குறைஞ்சிருக்கு. அதாவது மக்களுடைய வாங்குற அளவுக்கு அவங்ககிட்ட பணம் இல்லை, பேங்க்லேயும் வந்து லிக்விடிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி அது ஒரு காரணம். இதெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட்டை வந்து போட்டு பொழந்து எடுத்துறாங்க நம்மள. அதுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்கா மார்க்கெட். ரெண்டாவது நம்ம ரூரல் கன்சம்ஷன். நெக்ஸ்ட் டேலையும் கான்ட்ரிபியூட் பண்ண ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்டாக்ஸ் தான் கான்ட்ரிபியூட் பண்ண ஸ்டாக்ஸ்.
கிட்டத்தட்ட பெரும்பாலான பங்குகள் இன்னைக்கு வந்து விலை இறக்கத்தை தான் முடிஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு 45 பங்குகள் இன்னைக்கு வந்து அடி கவுத்து கூட்டிருக்கு. அதில் ஜொமேட்டோ, ஜிஎஃப் ஃபினான்ஸ், நௌகரி, ஹெச்ஏஎல், கெயில், அரிக், சோழமண்டலம் ஃபைனான்ஸ், டாடா பவர், ட்ரெண்ட், அதானி பவர், கனரா பேங்க், ஐஓசி, ஸோ மதர்சன், ஜிந்தால், ஐஎஸ்சி, இன்னைக்கு இதில் பெரும்பாலான பங்குகள் இன்னைக்கு நம்மளுடைய இதை கவுத்துருக்கு. அதே மாதிரி அதில் கான்ட்ரிபியூட் பண்ண ஸ்டாக்ஸ் டொரண்ட் ஃபார்மா, டிஎல்எஃப், இண்டிகோ, பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ், டாபர், இதுதான் வந்து இங்கே கான்ட்ரிபியூட் பண்ண ஸ்டாக்ஸ். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நிஃப்டியில் வந்து இன்னைக்கு வந்து இறக்கம் பார்த்தோன்னா 1763 பங்குகள் இன்னைக்கு வந்து இறக்கத்தில் வந்து இன்னைக்கு நெக்ஸ்ட் நிஃப்டி முடிஞ்சது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 303 புள்ளிகள் வந்து இன்னைக்கு குறைஞ்சிருந்தது. சென்செக்ஸ் வந்து ஒரு 824 புள்ளிகள் இன்னைக்கு வந்து மிட் கேப் பங்குகள் இன்னைக்கு பலத்தை அடி கிட்டத்தட்ட 1763 புள்ளிகள் இன்னைக்கு குறைஞ்சதுன்னா சும்மா இல்லை, இன்னைக்கு சரியான அடி. கிட்டத்தட்ட ஒரு பெரிய, அதாவது ஒரு 10-12% வரைக்கும் முக்கிய பங்குகள் இது வரைக்கும் இறங்கியிருக்கு. அதாவது ஏற்றம் கொடுத்தது 30% ஏற்றம் கொடுத்ததுன்னா 15% கிட்டத்தட்ட எனக்கு மார்க்கெட்டில் பாதி காலி பண்ணிடுச்சு முக்கிய பங்கு. அதே மாதிரி இது பார்த்தோன்னா நிஃப்டியோட ஸ்டாக்ஸ் பார்த்தோன்னா 13% இது நிஃப்டி வந்து 13% இறங்கியிருக்கு. இது 13% வரைக்கும் இறங்கியிருக்கு. முக்கிய பங்கு பெரும்பாலும் நிறைய இறக்கத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு பெரும்பகுதி பங்குகள் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 450 ஒரு 600 பங்குகள், அதாவது நிஃப்டி 500 இருக்கு இல்லையா, நிஃப்டி 500 ஸ்டாக்ஸில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 200-250 பங்குகள் இன்னைக்கு வந்து 40% கிட்டத்தட்ட இன்னைக்கு இறங்கியிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்டில் ட்ரேடான பங்குகள் பார்த்தா 2955 பங்குகள் இன்னைக்கு ட்ரேடான பங்குகள் அன்சேஞ்ச், அதாவது எந்த விதமான மாற்றம் பண்ணி ட்ரேடான பங்குகள் 68, அட்வான்ஸ் 352, வெறும் 352 மட்டும் தான் இன்னைக்கு பார்டர் மார்க்கெட்டில் பாசிட்டிவ் ட்ரேடான பங்குகள் இன்னைக்கு. அதே மாதிரி டிக்ளைன் 2535 பங்குகள் இன்னைக்கு டிக்ளைன், கிட்டத்தட்ட என்ன சொல்றது 5க்கு 1 கூட இன்னைக்கு தேரல. அது மாதிரி இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கு. அதே மாதிரி ஹைக்ஸ் நிஃப்டி 50 ஹைக் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வெறும் 20 தான். இதுவும் வந்து பெரும்பகுதி இன்னைக்கு போட்டு காலி பண்ணியிருக்கு. அப்பர் சர்க்யூட் ஸ்டாக் 29, லோவர் சர்க்யூட் ஸ்டாக் 424. ஸோ 50 லோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய எஃப்ஐஎஸ் கண்டினியூஸ் செல்லிங். இன்னைக்கு ஒரு 15 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு செல்லிங் பண்ணிக்கிறாங்க. இது வரைக்கும் கணக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 72,000 கோடி கிட்ட எஃப்ஐஎஸ் இது வரைக்கும் இந்த மாதத்துல இருந்து வித்துருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து மார்க்கெட்டை கவர்ஸ் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ஏற்ற ஸ்டாக் பெரும்பாலும் நிறைய இல்லை. அது இன்னைக்கு இறக்கிய ஸ்டாக்ஸ் அப்படின்னு ஆனந்தராஜ், அதாவது நம்ம டேட்டா சென்டர் ஸ்டாக் நல்ல பங்கு. கிட்டத்தட்ட ஒரு கடந்த ஒரு 2-3 மாசமா ஏறி வந்த பங்கு. அது இன்னைக்கு 18% இறங்கியிருக்கு. நம்ம பட்ஜெட்டில் வந்து டேட்டா சென்டருக்கான அறிவிப்புகள் வந்தால் முதல் ஏற பங்கு ஆனந்தராஜா தான் இருக்கும், பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரூடென்ட் கார்பரேட் 11%, லாரஸில் ஃபார்மா பங்குகள்லாம் பலத்தடி. நம்ம ட்ரம்ப்போட திருவாய் மலர்ந்தது காரணம். கேப்லின் பாயிண்ட் ஒரு 10%, நியூஜன் 10% இறங்கியிருக்கு. இது லோவர் சர்க்யூட்டில் க்ளோஸ் பண்ணதுனால 10% அப்படி நின்றுருக்கு. ஸோ இன்னைக்கு இது வரைக்கும் நியூஜன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45% இறங்கி, இது வரைக்கும் 40-45% இது வரைக்கும் இறங்கியிருக்கு. ஹைலேருந்து தேஜஸ் நெட்வொர்க் 10% இறங்கியிருக்கு. தானி சர்வீஸ், ஜெனூஸ் பவர் 10%, இதெல்லாம் இறங்கின பங்குகள் நீங்கள் நம்ம காமிச்சிருக்கலாம். எதுவும் ஏற்றம் கொடுத்த பங்குகள் நான் எதுவும் எடுக்கல. ஷில்ஃபா மெடிக்கல் 9%, வக்ராஞ்சி 9%, கார்வேர், ஸோ ஐடிபிசி ஃபர்ஸ்ட்டும் நீங்கள் 9% இறங்கியிருக்காங்க. ஆதித்ய பிர்லா 9% இருக்காங்க. மார்க்ஸ் அண்ட் ஃபார்மா ஒரு 8% இருக்காங்க. நீங்கள் ஃபார்மா கம்பெனிலாம் அடிச்சதுனால ஆடுங்கலாம். அதே மாதிரி டூரிசம் ஃபைனான்ஸ், மாஸ்டெக், சரிகம்மா, பைராமல் என்டர்பிரைசஸ், ப்ரூட்டன் இ கவர்னன்ஸ், சம்மன் கேபிட்டல், இ முத்ரா, இதெல்லாம் வந்து 7% கிட்டத்தட்ட இறங்கின பங்கு. ஐனஸ் கிரீன், ரட்டன் இண்டியா, கிளாண்ட் ஃபார்மா, கேம்ஸ், ராஷ்டிரிய கெமிக்கல்ஸ். அதே மாதிரி ஃபெர்டிலைசர் செக்டர் பங்குகள்லாம் கிட்டத்தட்ட ரொம்ப அதிகமாக இறங்கின பங்குகள்லாம் எதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து பட்ஜெட் ரேலி ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு பெருசாக கை கொடுக்குற வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக், திலீப் பில்கான், எல்என்டி, ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி பங்குகளும் வந்து உங்களுக்கு பெரும்பாலும் வந்து பட்ஜெட் ரேலியில் வந்து கலந்துக்கிற வாய்ப்புகள் உண்டு. ஜெய்பாலாஜி இண்டஸ்ட்ரி, நிப்பான் லைஃப், மணப்புரம் ஃபினான்ஸ் ஒரு 6%, ஜேபி மாட்டோ இறங்கியிருக்கு. கெயின்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7,500-8,000 இருந்து இன்னைக்கு 4,000 சில்லரை வந்து ட்ரேட் ஆகுது இன்னைக்கு. அதே மாதிரி டேட்டா பேட்டர்ன், பாரதி பாஸ்போர்ட், ஆசாத், ஜெய்பிரகாஷ், ஆசாத் இன்ஜினியரிங், வோடாஃபோன், கேஇ, ஜோதி சக்சஸ், ஐஎன்எக்சி, லாய்ட்ஸ் மெட்டல், இஹெச், பிஎன்பி, ஐடியா ஃபோர் டெக்னாலஜி, ஆரியன் ப்ரோ சொல்யூஷன், பிகாஜி, ரட்டன் இண்டி, இதெல்லாம் வந்து இறங்கி கேபிஆர், கியூபெக்ஸ், பார்த்து வச்சுக்கோங்க எந்தெந்த பங்கெல்லாம் இறங்கி இருக்குன்னு சொல்லி. நல்லா அதுதான் நீங்கள் பார்ப்போம். அம்பர் என்டர்பிரைசஸ் ஒரு 5% இறங்கியிருக்கு. சிக்னரி டெக்னாலஜி 5% இறங்கியிருக்கு. ஸோ இதெல்லாம் இறங்கிய பங்குகள் பார்த்து வச்சுக்கோங்க எந்தெந்த பங்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு. அதே மாதிரி பட்ஜெட் சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு எந்தெந்த செக்டர்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
டிஃபென்ஸ் செக்டரில் வந்து நிறைய வாய்ப்புகள் உண்டு. ரயில்வே செக்டர் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அந்த பங்குகள்லாம் கழிச்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிஃபென்ஸ், ஃபெர்டிலைசர், டேட்டா சென்டர், அப்புறம் ரீசைக்ளிங் செக்டர். ஸோ இந்த மாதிரி ரீசைக்ளிங் செக்டர் இந்த மாதிரி பங்குகள்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதெல்லாம் ஸோ இதெல்லாம் வந்து கல்யாண் ஜுவல்ஸ் இன்னைக்கு ஒரு 4% இறங்கியிருக்கு. டெக்ஸ்மேகோ ரயில் இன்ஜின், ஜென்சல் இன்ஜின், சைட்ஸ் ஃபார்மா, அதே மாதிரி டாக்டரா. ஸோ இதெல்லாம் வந்து முதல் தரமான பங்குகள் இன்னைக்கு இதெல்லாம் வந்து இறங்கினது. ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ், ஐஎல்என்டி ஃபுட்ஸ் இதெல்லாம். ஸோ அதுக்கடுத்து இரண்டாம் தர பங்குகள் பார்த்தீங்கன்னா டாக்டர் அகர்வால் 16% இறங்கி, பிஎஸ்எல், கோதாவரி ஃபைனரிஸ், ஜாக்ஸ்பால் ஃபார்மா, தாமோதர் இண்டஸ்ட்ரீஸ், சென்ட்ரம் கேபிட்டல், சேலன் எக்ஸ்ப்ளோரேஷன், இன்வென்ச்சர் நாலேஜ், ஓமுக்ஸ் ஆட்டோ, ஸ்போர்ட் கிங்ஸ் இந்தியா, கிரசன்ட், அர்பன் ஆஃப்ஷோர், சோலர் ஆக்டிவ் ஃபார்மா. இன்னைக்கு ஃபார்மா கம்பெனியில் பெரும்பாலும் அடி. அதே மாதிரி நல்ல கம்பெனி தான், சோலர்லாம் நல்ல கம்பெனி. ஸோ அதே மாதிரி ஆக்மி சோலார் ஹோல்டிங்ஸ் இறங்கியிருக்கு, சிவமாட்டோ இறங்கியிருக்கு, சிந்து ட்ரேட்ல சுந்தரம் கிளேட்டன் இறங்கியிருக்கு, 9% இறங்கியிருக்கு. ஸோ ஆர்கேட் டெவலப்பர்ஸ், ஸ்டெல்லிங் டூல்ஸ் ஒரு 8% இறங்கியிருக்கு, அக்ரிடெக், ஆப்கன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு 8% இறங்கியிருக்கு, டிஆர்சி, ஃபேர்சம் ஆர்கானிக்ஸ், கருடா அந்த 8% இறங்கியிருக்கு, ஷேர் இண்டியா செக்யூரிட்டிஸ், ஹைடெக் கார்பரேஷன் 8% இறங்கியிருக்கு, பிரஜை இன்ஜினியர்ஸ், ரோசல் எலின் எலக்ட்ரானிக்ஸ், பஜார் ஸ்டைல், நல்வாசன்ஸ், வால்சந்த் நகர், ஸ்பைஸ் ஜெட், பிளாட்டினம், போகர்னா, சக்தி ஷோகஸ், ஓரியன்ட், சரடெக். ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு பெரும்பாலும் இறங்கிய பங்குகள். இன்னைக்கு மார்க்கெட்டில் நம்ம என்ன நடக்குன்னு எதிர்பார்த்தோம் அது நடக்கல, என்ன நடக்கக்கூடாதுன்னு எதிர்பார்த்தோம் அது நடந்திருக்கு. ஒரு 7.5% காலி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு இந்த இஎம்எஸ் பங்குகள்லாம் இன்னைக்கு போட்டு சாத்தியிருக்காங்க. இன்னைக்கு எல்லா பங்குகளையுமே இன்னைக்கு ஜிஎஸ் ஃபார்மா 7% இறங்கியிருக்கு, மேன் இண்டஸ்ட்ரீஸ், நார்தன் இந்தியா, பாரத் ரோட் நெட்வொர்க், ஹிந்துஸ்தான் மோட்டார், எஸ்எச் கால்கர் கம்பெனி, பக்கா, கிர்லோஸ்கர் எலக்ட்ரிக் கம்பெனி 7% இறங்கியிருக்காங்க. கணேஷ் ஹவுசிங் ஒரு 7% இறங்கியிருக்காங்க. ப்ரீமியர் எக்ஸ்க்ளூசிவ் அதுவும் இறங்கியிருக்கு, 7% இறங்கியிருக்கு. ப்ரீமியர் எக்ஸ்க்ளூசிவ் டிஃபென்ஸ் செக்டரோட சேர்ந்த ஒரு கம்பெனி. யூனிவர்சல், கிரானிக்ஸ் லேப் சயின்ஸ் அதுவும் இறங்கியிருக்கு. ப்ரீமியர் எனர்ஜி, சூரியலட்சுமி, காட்டன், எஸ்பி அட்வைசர்ஸ் அதுவும் இறங்கியிருக்கு. காஸ்கன் டெக்னாலஜி இறங்கியிருக்கு. மோஸ்டிப் டெக்னாலஜிஸ் பெரிதும் எதிர்பார்க்கப்படுற ஒரு கம்பெனி செமிகண்டக்டர் துறையில். ப்ரிசிஷன் கேம்சாப்ட் இறங்கியிருக்கு, 6% இறங்கியிருக்கு. டிஆர்எஃப், சாரதா கிராப்சம் அது ஃபெர்டிலைசர்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனி, அது ஒரு 7% இறங்கியிருக்கு. கல்யாண ஸ்டீல், ஏசியன் எனர்ஜி, பன்சால் வயர் 20 மைக்ரான்ஸ், அப்புறம் வந்து கார்ட்ஸ் கேபிள்ஸ், மோல்டெக் டெக்னாலஜி, டிசிஎம் ஸ்ரீராம். ஸோ அது நம்ம என்னென்னா எதிர்பார்க்காத பங்குகள்லாம் இன்னைக்கு போட்டு வாங்கியிருக்காங்க. மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் எல்லாமே பலத்தை அடி இன்னைக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு இறங்கிய பங்குகள். நம்ம நாளைக்கு மார்க்கெட் வந்து நம்ம பெருசாக எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு அந்த கேப் கவர் வந்து நாளைக்கு இருக்கலாம். ஒரு 200 பாயிண்ட் அந்த கவர் பண்ணி ஒரு 23,000 அப்படின்றது இதில் க்ளோசிங்கோட வாய்ப்புகள் உண்டு. நாளைக்கு மார்க்கெட்டை கொஞ்சம் எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்குள்ள அந்த நாளைக்கு ஏற்றம் கொடுத்தது அப்படின்னா கண்டிஷன் 23,000 24,000 வந்து நம்மளோட ட்ரேடிங் இருக்கும். ஒரு 1000 புள்ளிகள் வந்து நம்ம பட்ஜெட் செஷனுக்காக போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. 23,000 மார்க்கெட் சுற்றுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ எப்போல்லாம் இறங்குதோ அப்போல்லாம் வாங்கிட்டு ஏறும்போது நம்ம விற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால் அதே மாதிரி நிஃப்டி பங்குகள்லாம் கொஞ்சம் கவனிங்க. அதெல்லாம் நிறைய பெரும்பாலும் பங்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப 52 கிலோ பக்கத்தில் இருக்குது. ஆக்சிஸ் பேங்க்கு, ஹீரோ மோண்டா கார்போ. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 52 வாரம் ரொம்ப பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில பங்குகள்லாம் 52 வாரம் லோவாக உடச்சி லோ இதில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா நம்ம மார்க்கெட் வந்து ஏறும்போது ஃபர்ஸ்ட் நிஃப்டி தான் ஏறும், அதுக்கடுத்து மிட் கேப் எல்லாமே ஏறும். ஆனால் நிஃப்டியில் ஒரு பங்குகள் வந்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணது என்ன, லார்ஜ் கேப் பங்குகள் நிறையவே இறங்கியிருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு 20-30% நமக்கு மார்க்கெட்டில் கை கொடுக்குற வாய்ப்புகள் உண்டு. அது கொஞ்சம் அந்த எந்த பங்குகள் அதையும் பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு யாருக்காவது வந்து வாட்ஸ்அப் சேனல், வாட்ஸ்அப் லிங்க் வேணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் கொலீக்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.